இந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில ஒரு நாள் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. சீரியஸா அட்வென்ச்சர் நாசமா பண்ணுவேன். குளிர்ல இங்க ஒருத்தர் செத்துட்டு இருக்கேன், அட்வென்ச்சர்ன்றாங்க இவ. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிக்கமா மாட்டிக்கணும். என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஜேசிபி வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேல மலையில ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து போயிட்டு வர வழியில இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் எங்க ஜீப் மாட்டிக்கிச்சு. இப்ப எங்களால பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஆளும் வர முடியாது, இந்த பக்கம் இருக்கிற ஆளும் போக முடியாது. சென்டரா நல்லா மாட்டிக்கிட்டோம். சரி எவ்வளவு நேரம் கிளியர் பண்றதுக்குன்னு தெரியல. அது வரையும் நாங்க மலையில நஞ்சாங்க ஆகணும். ஜீப்ல போய் உட்காரலாம் ப்ரோ கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல வந்து 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, பின்னாடி உட்காரத்துக்கு மேல ஷீட் கவர் பண்றதுக்கு இல்ல, சைடு ஷீட் மட்டும் தான் கவர் பண்றதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ நல்லா மாட்டோம். ரெயின் கோட்டும் வந்து எல்லாமே பேக்ல இருக்கு. பேக் அங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி போகுது பாத்தீங்களா டே? யார் என்ன சொல்றதுன்னே தெரியல. 2 hours later. எங்களை பொறுத்த வரையும் அந்த ஜீப்பு மாட்டினது கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரில. ஆனால் இந்த மலையில் வந்து இந்த மலை மேலே மாட்டினது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த ஜீப்பை வந்து எடுத்தாச்சு. நம்ம ஜீப்பில் வந்த நண்பர்கள் எல்லாரும் என்ன பேசிட்டு வந்தாங்கன்னா, உங்கள் விலாகை தயவு செஞ்சு எங்களுக்கு இமெயிலில் அனுப்புங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் அப்போ தான் ஆஃபீஸில் 2 நாள் லீவ் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்கும் போது எங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இதே ஃபன்னான மூடோட வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வழக்கம் போல சொல்கிறது தான், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். நம்ம சென்னையிலேருந்து கர்நாடகாவுக்கு கிட்டத்தட்ட 15 hours பைக்லேயே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ கர்நாடகாவில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லப்படுற சிக்மங்களூரில் தான் இருக்கும். என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகான மிஸ்ட் அண்ட் வேலி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, அழகு இருந்தாலே ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் போன வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படிலாம் வந்து அட்வென்ச்சரையும் அண்ட் ஃபன்னையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். ஸோ எனிவே, வெல்கம் டு இமான் டாக்கீஸ். நான் உங்க இமான். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9 o'clock ஆகுது. நம்ம 7:30க்கு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்கள் கேட்கலன்னா ப்ரோ மார்னிங்கே வாட்டர் ரைட் போகிறீங்களா, குளிராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிரும். பட் என்ன அப்படின்னா இதுக்கு மிஞ்சி நம்ம விட்டுட்டோம்னா ஒன்று மழை வந்துடும், அப்படி இல்லைனா இந்த ஊரில் வந்து கூட்டம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அண்ட் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணுறோம். நிறைய காம்போ கொடுத்துருக்காங்க. 4 பேர் வந்தால் நிறைய பெனிஃபிட் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது, விளையாடலாம். பட் நாங்கள் 2 பேராக வந்ததுனால இப்போ வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் பிளான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கயாக்கிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கயாக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் தனித்தனியாக போனால், அதே நீங்கள் 4 பேராக போனால் காம்போவில் வரும். ஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி போங்க. பெட்டர் இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிகாஸ் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் தனியாகவும் விடுவாங்க அண்ட் நம்மளுக்கு கூட்டிட்டு போயிட்டு நடு தண்ணியில தள்ளியும் விடுவாங்க. அதனால ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ வாங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ணா ஸ்விம்மிங் தெரியலனா ப்ராப்ளம் இல்லையா? சக்திக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஐயோ அப்படி சொன்னாத. I don't know swimming. Sir, swimming not required. அப்பனா ஓகேடா. ப்ரோட்டீன் ஜாக்கெட்டா. எனக்கு என்னன்னா சரி உன்னை நடுக்கடல அங்கே தள்ளி விடுவாருன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் எனக்கு பயமே கிடையாதுடா. பயமே கிடையாதா? நடு அங்க போகும்போது எட்டி வதைக்கிறேன். பேதியில போவான்ல. உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல? ஏன் உனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நீ தப்பிச்சு வந்துருவீங்கன்னு. அதுக்கு நான் அங்கிருந்து ஸ்டாமினா இருக்கணும்ல, அங்கிருந்து எப்படிதான் தப்பிச்சு வர முடியும்? அறிவு இருக்கிற அறிவு அறுவிட்ட பையல செத்த பையல. ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்காங்கப்பா இவங்க, வேற லெவல் தான். ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோ ஓட்டினாங்களான்னு தெரியல. நாங்க போனா வாங்கடா அப்படின்னு முறுக்கு திரும்ப 20 minutes கயாக்கிங் இண்டிவிஜுவலா போட்டிங் பண்ண போறோம். நம்ம கிட்ட வந்து துடுப்பு கொடுத்துருவாங்க. அந்த படகு எடுக்க போறோம், பறக்க போறோம். கேப்டன் யார் அது? ஜாக் ஸ்பேரோ. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரிதான் இப்ப ஓட்ட போறது இல்ல, சும்மா போயிட்டு வர போறோம். வாடா 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 போலாமா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நான் ஃப்ரெண்ட்ல உட்கார, நீ ஃப்ரெண்ட்ல உட்காரியா? நானே ஃப்ரெண்ட்ல உட்கார்றேன். உங்க நம்பி உட்காந்து நான் யார் உயிரை பறிக்கிறதுக்கா? Who is lightweight sitting front? லைட் நீதான் உட்காந்து முன்னாடி. ஆரம்பிக்கலாமா? Bro, listen. Okay. You have to hold like bike-handed. In 2 members, you should pedal right side. Okay. Your button to left. Okay. You should pedal left. Your button to right side. Opposite direction. Don't confuse. Okay. Suppose if you go to straight, one time right, one time left. Okay.
You are doing this first time only. So, if any mistake, please kindly forgive, okay? இமான். டேய், என்னை இப்பத்துல இருந்து நீ கேப்டன் கூப்பிடணும். ஓகே கேப்டன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் கேப்டன்? கரெக்டா தெற்கு திசையை நோக்கி ஒரு 1 கிலோமீட்டர் வண்டியை திருப்பு. போட்ட திருப்பு. போட்டை திருப்பணுமா? திருப்பிடுங்க கேப்டன். வேற லெவலுங்க வியூ. பாடி அங்க பாருங்களேன், ஃபுல்லா மிஸ்ட் பிளஸ் வந்து சீனியரி, தண்ணி, போட்டு, அழகான நாங்க அப்படியே ஜாலியா போறோம். ஜாலியா திரும்ப போடுறா ஓட்டிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஓட்டுனதுக்கே பழக்கமாயிடுச்சுடா போட்டு ஓட்டுறது. பழக்கமாயிடுச்சுல? ஆமா கைஸ், துடுப்பு போட்டு வராங்க கைஸ். சத்தியமா ஜம்முன்னு உட்காந்துட்டு வரேன் கைஸ். லைட்டா ஆட்றேன்டா, நல்லா இருக்குடா. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியா பாத்தீங்கன்னா அப்படியே துடுப்பு போட்டு போயிட்டே இருக்கவங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டோம் பாருங்க. நம்ம அங்க இருந்தோம், இவ்வளவு தூரம் வந்தாச்சு. சோ இந்த இடத்த பார்க்கும் போது அழகா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாடுறா? அதான் ஒரு கானா பால ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. நடுக்கடல்ல கப்பல்ல இறங்கி தள்ள முடியுமா, ஒரு கலையா காதலிச்சா வெல்ல முடியுமா, இருந்த பின்னே கருவறைக்கு சொல்ல முடியுமா, மனது உள்ள நான் தான் பாட்டு பாடுறேன், நீ போட்டி தான் ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரைடு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் நம்ம என்ன போலான்றதே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. பிகாஸ் அங்கே பார்த்தீங்களா ஜெட் ரைடு. ஸோ அது வந்து தரமாக இருக்குது. பட் வந்து ஒரு பர்சன் தான் போக முடியும். பர் பர்சனுக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. யாராச்சும் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்களா, ஒரு 2 மெம்பர்ஸ் ஆச்சு வருவாங்களான்னு பார்த்தா எல்லாருமே கரெக்டாக 4 வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் காட்டு கூட்டெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க கைஸ். அவள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்துடுறோம். ஸோ வாங்க, எது பெஸ்ட்டோ அது போகலாம். அண்ட் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதையும் மெயினாக பார்க்கணும். கண்டினியூ பண்ணலாம். இதான் பனானா ரைடு. ஸோ எல்லாம் சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். வேகமாக இழுத்துட்டு போவாங்க, நம்மளை கண்டிப்பாக வந்து நடுவில் தள்ளிடுவாங்க. ரொம்ப சேஃப்டியாக பிடிச்சிருக்கணும். குழந்தெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, அது எப்படின்னு தெரில, பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் அட்டாக்கு. எனக்கு அது ரொம்ப நாளாக வந்து போகணுன்னு ஆசை. பட் அது எல்லாத்துலேயுமே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தான் போகல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 500 rupees தான். ஸோ அதனால் வந்து இங்கே போகலாம், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வீடியோ எந்த அளவுக்கு எடுக்க முடியுன்றது தெரில. பிகாஸ் வந்து அவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அந்த போட்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், அவர் வந்து பிடிச்சிப்பாரு. அண்ட் தென் வந்து சக்தியும் வந்து இங்கே வந்து கவர் பண்ணுவான். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. தள்ளிட்டாங்க பாத்தியா, சொல்லல. அங்க பேரு எப்படி ஒரு ட்ரிஃப்ட் போட்டாரு பாரு அந்த இடத்துல. பாருங்க ஜெட்டு பாருங்க. ஓய்யோ, இப்ப நான் அதை ஓட்ட போறேன்னு நினைச்சாலே எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு வந்தாரு மனுஷன். கேர்ள்ஸ்னால அவ்வளவு சுத்துறாரா இல்ல, பாப்போம் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் சுத்துறாருன்னு. ஜஸ்ட் வந்து கார் ஓட்டுற மாதிரினா நம்ம ஜாலியா ஓட்டலாம். பட் கைடு சொல்றத வந்து கேட்டுட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து இமான் டாக்கி சேனல்ல நான் தான் வந்து பார்த்துக்க போகிறேன் முழுக்க. ஏன்னா வந்து இமான் வந்து அப்படியே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து குஜராத் அப்படியே வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படியே துபாய் வரையும் போயிட்டான்னு நினைக்கிறேன். வரா. ஹாய் சலோ, ஐ லவ் யூ. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கைஸ்? ரைடுனா வந்து இதான் ரைடு. கண்டிப்பா நீங்க சிக்மங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த ஜெட் ரைடு வந்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் செம்ம ஒர்த்துங்க. 500 rupeesக்கு நம்மள டோட்டலா ஓட்ட விட்டாப்ல. அவர் வந்து எந்த டிஸ்டர்புமே பண்ணல. ரைட் லெஃப்ட் மட்டும் தான் சொன்னாரு. நம்ம ஜம்முன்னு ஓட்டணும். அப்புறம் வந்து எப்படி சொல்றது, பெண்டுலாம் அப்படியே இப்படி உழுது. நம்ம ரொம்ப பெண்டு போட்டோம்னா கப்பல் கவுந்துரும். அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியா சுத்த விட்டாரு. அங்க போங்க, நல்லா லாங்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எவ்வளவு தூரம் போன? அது அந்த லாஸ்ட்டுக்கு பேரு அங்க போன நீனு. ஆமா, நான் வந்து இங்கேதான் இப்படியேதான் சுத்தலாம் நினைச்சேன். நான் அவரு தான் என்ன சொன்னாருன்னா, இல்ல நீங்க அந்த லாஸ்ட் வரையும் போங்க, கோ அப்படி சொன்னாரு. சரி ஓகே.
வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸாக கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலைடா பிளான் பண்ணி வந்தது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகே, கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் போயிட்டு உக்காந்தாச்சு. டீ வர கேப்பில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? எங்களோட vlogsலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அப்போ தான் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எங்களால் கொடுக்க முடியும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ். பிகாஸ் 0லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து 8K சப்ஸ்கிரைபர்ஸ் வரையும் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டியை ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப்பில் விட்டாச்சுங்க. சர்வீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எங்கே அடுத்து போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறோம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.